ஜப்பானுக்கே போகாம சூப்பரான ஜப்பான் சிக்கன். செம்ம வாசனை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? ஜப்பானுக்கே போகாமல் ஜப்பான் சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நாங்கள் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். சிக்கனை நல்லா கழுவியாச்சு. அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெப்பர் தூள். அடுத்ததாக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கட்டி துண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வெட்டி வச்ச சிக்கனை நல்லா சேர்த்துக்கிறோம். நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்சர் தண்ணி மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட்க்கு வைப்போம். தாச்சை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகே, ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ மெரினேட் பண்ண சிக்கன் வந்து ஒரு 70% வெந்தால் போதும். இதை எடுத்து வச்சிருவோம். அப்பப்போ ஜோராக மழை பெஞ்சிட்டு அதே நேரம் நாங்கள் சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துகிறோம். நாங்கள் இப்போ அடுத்ததாக ஜப்பான் சிக்கனை ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குருவோம். அடுத்தது சாப் பண்ண பூண்டை சேர்த்துக்கிறோம். பச்சை கொச்சிக்காவும் பூண்டும் பட்டரில் நல்லா வறுத்துட்டு இருக்கி இந்த டைமில் பால் ஊற்றிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஹீட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி ரெண்டே சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்துருவோம். இப்போ சிக்கன் கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடுவோம். ஜப்பானுக்கே போகாம சூப்பரான ஜப்பான் சிக்கன் ரெடி. வாங்க இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். அக்கடா நல்ல வாசனையாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாகி ஜப்பான் சிக்கன் சுட சுட ஆவி பறக்குது. வாசனை வேற லெவல் ஆகி. ஜப்பான் சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நல்லா மெரினேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பட்டரில் கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை கொச்சிக்காய் ஃப்ரை பண்ணி
பக்குவமாக எடுத்து அதுக்கப்புறம் மில்க் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஓவரால் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஜப்பான் சிக்கன் வேற லெவல். அந்த பொரிச்சு எடுத்த ஜப்பான் சிக்கன் வேற லெவல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல பல வித்தியாசமான வீடியோல அடுத்த பயணம் சந்திப்போம். அதுவரை பாய்.